மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரெட்மி அவங்களோட ரெட்மி நோட் 10 சீரிஸில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் ரெட்மி நோட் 10ஓட ரிவ்யூவை ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஒருவேளை நீங்களும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ரெட்மி நோட் 10 ப்ரோவோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக்கோட்டா சேனல். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு 120 ஹெட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ப்ரொடெக்ஷன் வைஸ் பார்க்கக்குள்ள இங்கே நமக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1200 நிட்ஸுக்கான பிரைட்னஸும் இந்த டிஸ்பிளேல இருக்குது. கூடவே HDR10க்கான சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேல நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமரா அப்படின்னு பார்க்கக்குள்ள இங்கே நமக்கு 64 MPக்கான குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 MPக்கான பிரைமரி கேமரா. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்சங்கோட 𝗔𝗵𝗹𝗶 அப்படிங்கிற சென்சாரை யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக ஒரு 8 MPக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5 MPக்கான மேக்ரோ, 2 MPக்கான டெப்த் அப்படிங்கிற ஒரு குவாட் கேமரா செட்டப் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள இங்கே நமக்கு ஸ்னாப்ட்ராகனோட 732G அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போக்கோ X3 மொபைலில் யூஸ் பண்ண அதே ப்ராசஸர் தான். இது பார்த்தீங்கன்னா 8 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். ஒரு நல்ல ப்ராசஸர் தாங்க, கேமிங்க்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுற GPU அப்படின்னு பார்க்கக்குள்ள Adreno 618 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கக்குள்ள 5020 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கக்குள்ள இங்கே நமக்கு MIUI 12 பார்த்தீங்கன்னா Android 11 பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக ஸ்டோரேஜ் அண்ட் ரேமை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா 6GB அண்ட் 8GBக்கான LPDDR4Xக்கான ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக 64GB அண்ட் 128GBக்கான UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே அதர்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள இங்கேயும் நமக்கு டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஹைரேஸ் ஆடியோக்கான சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லா ரெட்மி மொபைலுமே கொடுக்கக்கூடிய IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. 3.5 mmக்கான ஆடியோ ஜாக் இருக்குது. IP53க்கான வாட்டர் ரேட்டிங்கும் இந்த மொபைலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு போட்டுக்க முடியும். ஃபைனலி பிரைஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள இங்கே நமக்கு 6GB ரேம் ப்ளஸ் 64GB ஸ்டோரேஜோட 16,000க்கும், 6GB ரேம் ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜோட 17,000க்கும், 8GB ரேம் ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜுக்கான அந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 19,000க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கக்குள்ள இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். AMOLED டிஸ்பிளே, 120 ஹெட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு, 64 MPக்கான கேமரா, ஸ்னாப்ட்ராகன் 732G அப்படிங்கிற ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு இந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே இந்த ப்ரைஸுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் பேக்கோட தான் கொண்டு வந்திருக்காங்க. ரெட்மி நோட் 10ல் மட்டும்தான் நமக்கு பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ரெட்மி நோட் 10 ப்ரோ, நோட் 10 ப்ரோ மேக்ஸ் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. எங்கள் கேமராவில் மட்டும் பார்த்தீங்கன்னா சாம்சங் சென்சாருக்கு பதிலாக சோனி சென்சார் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு டீசெண்டான மொபைல் அப்படின்னே சொல்லலாம். AMOLED டிஸ்பிளேவோட 16,000ல் ஒரு ரெட்மி மொபைல் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான மொபைலாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே, இந்த மொபைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைலை வேறு எந்த மொபைலோட கம்பேர் பண்ணி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.